திருச்செங்கோடு சட்டமன்றம் மல்லசமுத்திரம் பேரூராட்சியில் சட்டமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் BS மாதேஸ்வரன் MP அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. திருச்செங்கோடு சட்டமன்றம் மல்லசமுத்திரம் பேரூராட்சியில் சட்டமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் பேரூராட்சி தலைவர் திருமலை அவர்கள் தலைமையில் BS மாதேஸ்வரன் MP அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் சேலம் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பூத் கமிட்டி கூட்டம் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் TKS ரமேஷ், மாநகர மாவட்ட செயலாளர் லோகநாதன், மத்திய மாவட்ட செயலாளர் ரத்னவேல் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. திருச்செங்கோடு சட்டமன்றம் மல்லசமுத்திரம் பேரூராட்சியில் சட்டமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் மதிமுக சார்பில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. திருச்செங்கோடு சட்டமன்றம் மல்லசமுத்திரம் ஒன்றியத்தில் சட்டமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரால் அமெரிக்க பங்குச்சந்தையில் ஒரு மாதத்தில் ரூபாய் 282 லட்சம் கோடி இழப்பு. S&P 500 குறியீட்டு எண் 5.83 விழுக்காடு வீழ்ச்சி. கடந்த வாரம் ஏற்பட்ட வீழ்ச்சியால் சந்தை மதிப்பில் ரூபாய் 94 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ChatGPT-யை பயன்படுத்தி கள்ள நோட்டுகளை தயாரித்த 6 பேர் கொண்ட கும்பலை அகமதாபாத் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ரூபாய் 2 கோடிக்கும் அதிகமான கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர். ரூபாய் நோட்டுகளின் வடிவமைப்பை மெருகேற்றவும் வெவ்வேறு வரிசை எண்களை உருவாக்கவும் ChatGPT-யை பயன்படுத்தியுள்ளனர். WordPress தளங்களில் இனி AI ஏஜென்ட்டுகள் மூலம் கட்டுரைகளை எழுதும் புதிய வசதி அறிமுகம். இதன் மூலம் கட்டுரைகளை எழுதுவது, எடிட் செய்வது மட்டுமின்றி தானாகவே மெட்டா டேட்டாக்களை அப்டேட் செய்யவும், கமெண்ட்களை நிர்வகிக்கவும், SEO வேலைகளை செய்யவும் முடியும் என தெரிவிப்பு. ஹார்முஸ் நீரிணை வழியாக ஜப்பான் கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிக்கவும், எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்யவும் ஈரான் ஆதரவு அளிக்கும் என அறிவிப்பு. ஜப்பான் தனது எண்ணெய் தேவையில் 90% மத்திய கிழக்கிலிருந்தே பெறுவதால் ஈரானின் அறிவிப்பால் ஜப்பான் அரசு பெரும் நிம்மதி. சர்வதேச சந்தைக்கு கூடுதல் கச்சா எண்ணெயை வழங்குவதற்கு தங்களிடம் கையிருப்பு ஏதுமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்த ஈரான் அரசு, விலை உயர்வை கட்டுப்படுத்த கடலில் முடங்கியுள்ள ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை 30 நாட்களுக்கு நீக்குவதாக அமெரிக்கா அறிவித்த நிலையில் ஈரான் அரசு அச்சலுகையை நிராகரித்து அதிரடி. மத்திய கிழக்கு போரால் பாதிக்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை சரி செய்ய ரஷ்யா மற்றும் ஜப்பானிடமிருந்து LPG இறக்குமதி செய்ய ஒன்றிய அரசு முடிவு. அந்நாடுகளிடமிருந்து ஏப்ரல் மாதம் முதல் இந்தியாவுக்கு LPG இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தகவல். இந்தியா தனது 60 விழுக்காடு LPG தேவையை இறக்குமதி மூலமே பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.